வணக்கம். நான் தீபிகா சக்திவேல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் why women prefer teaching jobs. விமன் இப்ப ஈக்குவலா எல்லா ஜாப்ஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஆர்மில ஆபீசர்ஸா இருக்காங்க, நேவில இருக்காங்க, பைலட்டா இருக்காங்க, எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் இருக்காங்க. பட் ஸ்டில் விமென்க்கு டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரியாரிட்டியாவும் ஒரு ப்ரிஃபரன்ஸாவும் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். இவங்க தான் சாவித்ரிபாய் புலே. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர். பக்கத்துல அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அவேக், அரைஸ் அண்ட் எஜுகேட், ஸ்மாஷ் ட்ரெடிஷன்ஸ், லிபரேட். அதாவது பழமைவாதத்தை நொறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது கல்வி. இந்த கல்விய நமக்கு கொடுக்கறதுல ஃபீமேல் டீச்சர்ஸ், இந்தியாவுடைய ஃபீமேல் டீச்சர்ஸ் பெரிய பங்கு ஆட்சிக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1850கள்ல ஆரம்பிச்ச இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சி. ஏன்னா அப்பதான் வந்துட்டு சாவித்ரிபாய் புலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சரா என்ரோல் ஆனாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்மளுடைய இந்த ஃபீமேல் டீச்சர்ஸ்ங்கிறவங்க, உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் சிஸ்டம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ், ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் ஃபீமேல். இதுக்கான காரணம் என்ன? why ஸ்டில் டீச்சிங்கிறது விமென்க்கு ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். உமன் a natural teacher. அதாவது இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய கிராண்ட்மா, நம்மளுடைய மதர், இவங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். இவங்க என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம கிராண்ட்மாவா இருக்கட்டும், நல்லா படிப்பா, அதை செய்ப்பா, இது செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க எப்பவுமே. நேச்சுரலாவே அவங்க கிட்ட அந்த டீச்சிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வீட்லயுமே நம்மளுடைய மதர்ஸ், என்னதான் நம்ம வந்து ஃபாதர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டீச் பண்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாலும், சில நேரத்துல நம்ம ஃபாதர்ஸ் சொல்றது நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு ஃபாதர்ஸ்க்கு பயப்படுவாங்க. சில பேர் வந்துட்டு, அதுவும் முக்கியமா கேர்ள் சில்ட்ரன் வந்துட்டு ஃபாதர்ஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறதுனால அவங்க சொல்றதுல எல்லாத்தையும் வந்துட்டு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனா நம்மளுடைய மதர் எப்போ சொல்லணும், அதை எப்படி சொல்லணும், எப்படி சொன்னா வந்துட்டு நம்மளுக்கு அது புத்தியில உரைக்கும், அதே சமயத்துல நம்ம வந்துட்டு ரொம்பவே ஹர்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிற விதத்துல நம்மளுடைய மதர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. நேச்சுரலாவே வந்துட்டு இந்த விஷயத்தை இப்படி செய்யணும், இந்த விஷயத்தை இப்படி செய்யக்கூடாது, இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய லைஃப் லாங் சொல்லிட்டு வரவங்க நம்மளுடைய மதர்ஸ் தான். அவங்களும் வந்துட்டு என்னன்னா நேச்சுரலாவே ஒரு டீச்சர்ஸ். வந்து ஒரு விமன் அப்படிங்கிறவங்க ஒரு நேச்சுரல் டீச்சர்ங்கிறதுனால நமக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா டீச்சிங்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது சைல்ட்ஹுட் அட்மைரேஷன்ஸ். நம்ம வீட்ல வந்துட்டு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேர்ள் சைல்டு கேஜிக்கு ஜாயின் பண்ணியிருக்க ஒரு கேர்ள் சைல்டு இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு கையில ஒரு பேப்பர், ஒரு ரெட் கலர் பென்னு இதெல்லாம் எடுத்துட்டு அவங்களாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் போட்டுப்பாங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சாக் பீஸ் எடுத்து எழுதுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த கேஜில போய் சந்திக்கிற முதல் ஹீரோ ஒரு ஃபீமேல் டீச்சர். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கேஜில வந்துட்டு ஃபீமேல் டீச்சர்ஸ் தான் வந்து என்ரோல் பண்றாங்க. பிகாஸ் the nurture, the care they get from their mother, they need to be continued அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஃபீமேல் டீச்சர்ஸ் வந்துட்டு என்ரோல் பண்றாங்க. இந்த சைல்ட்ஹுட்ல அந்த ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் டீச்சரை பாக்குறது, இது வந்து பின்னால டீச்சிங்கை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு. பிளஸ் என்ன அப்படின்னா ஒரு 6th 7th 8th அந்த கிரேட்ல அப் டு 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த கிரேட்ஸ்ல நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவரட் டீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஃபேவரட் டீச்சர்ஸோட அந்த கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து ஆக்டிவா இருப்போம். அதே சமயத்துல ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா முடிச்சுட்டு வருவோம். அப்புறம் எக்ஸ்ட்ராவா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். இந்த மாதிரி வந்து அப்பவும் நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு அட்மைரேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. இதனாலையும் நம்ம வந்து இந்த டீச்சிங் ஜாபை வந்துட்டு ப்ரியாரிட்டியா நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஈவன் தோ ஒரு ஆர்மி ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு ஆத்லீட்டா இருந்தாலும் சரி, இந்த டீச்சிங் ஜாப்ல கிடைக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது எல்லா ஜாப்ஸ்லயும் எல்லாத்துக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினபிள் திங் தான். நம்மளே நம்ம வந்துட்டு என்ன செய்வோம்னா இந்த டீச்சிங் ஜாப்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த சூழல் வந்துட்டு சிச்சுவேஷன் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஏற்படுத்திக்கலாம். வந்து இது ஒரு விஷயம், சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. பிகாஸ் இன் அதர் ஜாப்ஸ் சில நேரத்துல நம்ம வந்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணலாம். பட் இன் டீச்சிங் வி கேன் அப்ரோச் இட் இன் அ கான்ஃபிடென்ட் மேனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சைலண்ட் அப்ரூவல் ஆஃப் த சொசைட்டி.
இப்போ ஒரு பொண்ணு ஆத்லீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த பொண்ணு என்ன அப்படின்னா ஸோ ஆப்போனண்ட்டை போய் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னால ஸோ வீட்லயே என்ன அப்படின்னா தன்னுடைய பேரண்ட்ஸ் ஸோ அவங்க கிட்ட ஃபைட் பண்ணணும். பேரண்ட்ஸே வந்துட்டு ஸோ இன்கேஸ் வந்துட்டு ஒத்துக்கிட்டாலும் அத்தை, மாமா, பாட்டி, அக்கம் பக்கம் ஸோ இப்படி எல்லாத்துட்டையும் ஃபைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஆப்போனண்ட்டை போய் ஸோ சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் வந்துட்டு நிலவுது. ஆனா இந்த டீச்சிங்கை பொறுத்த மட்டும் என்னன்னா ஈஸியா நம்மளோட பேரண்ட்ஸும் சரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி இதை சைலண்டாவே வந்து ஒரு அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அந்த கேர்ள் சில்ட்ரன் தே நீட் நாட் ஸோ ஃபைட் ஒரு ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைட் பண்ண வேண்டாம். ஓகே டீச்சிங் தானே பக்கத்துல ஏதாட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா, இல்லையானாலும் நம்ம ஏதாட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைலண்ட் அப்ரூவல் ஆஃப் த சொசைட்டி இஸ் மேஜர் திங். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு என்னன்னா ஃபேமிலி ஒர்க் பேலன்ஸ். ஸோ இப்போ டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ற அந்த ஸ்கூல்ஸ்லயே அவங்களுடைய அந்த சில்ட்ரனையும் வந்துட்டு என்ரோல் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்ன்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா ஹாஃப் இயர்லி லீவு, குவார்டர்லி லீவு. ஸோ பர்டிகுலர் டைம் நீங்கள் வந்துட்டு பேப்பர் வேல்யூவேஷன் வந்துட்டு பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் வித் யுவர் ஃபேமிலி. ஸோ அதனால என்ன அப்படின்னா இந்த ஃபேமிலி ஒர்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது மற்ற ஜாப்ஸை கம்பேர் பண்ணச்சுல இந்த ஜாப்ல வந்துட்டு அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வந்து ஸோ விமன் அப்படிங்கிறவங்க ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், அதுவும் ஒரு டீச்சரா. ஏன்னா பிகாஸ் விமன் டீச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா கேரிங் மதர். நெக்ஸ்ட் வந்துட்டு the love and empathy they share with your students. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த நாலேஜை நமக்கு புரியுற மாதிரி அந்த சொல்ற விதம். ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஃபீமேல் டீச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு பெஸ்டான ஒரு ஒரு அவங்களுடைய டேலண்ட்டையும் அவங்களுடைய கேப்பபிலிட்டியும் வெளிப்படுத்துறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வெராண்டா ரேஸ் ஸோ டிஆர்பியை பொறுத்த மட்டும் கனவு ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியமானது சொசைட்டிக்கும் சரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் சரி எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத ஸோ நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஸோ அதனால என்ன அப்படின்னா இனிமேல் வந்துட்டு நம்மளுடைய டிஆர்பி சேனல்ல வந்துட்டு அடுத்து வெராண்டா ரேஸ் டிஆர்பி சேனல்ல அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு குவாலிட்டி கண்டென்ட், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், மோட்டிவேஷனல் கண்டென்ட், ஸோ நாலேஜபிள் கண்டென்ட், இப்படி நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்றதா இருக்கிறோம். ஸோ நீங்களும் அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.